கெமிக்கல் பாண்டிங்ல காம்பவுண்ட்ஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி பார்க்குறதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா சிம்பிள் சால்ட்ஸ் எடுத்துக்கலாம், காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறது? காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்னா எப்படி இருக்கும், அங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அங்கே ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் சால்ட்டுக்கும் காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம், டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா பொட்டாசியம் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். பொட்டாசியம் சல்ஃபேட் இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடலாம். பொட்டாசியம் சல்ஃபேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா என்னென்ன அயான்ஸ் வரும்னா K+ அயான்ஸ் வரும், சல்ஃபேட் அயான்ஸ் வரும். அடுத்து அலுமினியம் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். அலுமினியம் சல்ஃபேட் சால்ட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடலாம். வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு என்னென்ன அயான்ஸ் வரும்னா அலுமினியம் அயான்ஸ் இருக்கும், சல்ஃபேட் அயான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு சால்ட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணிட்டு கிறிஸ்டலைசேஷனுக்கு எடுத்துன்னு போகலாம். இந்த ரெண்டு சால்ட் சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணிட்டு கிறிஸ்டலைசேஷனுக்கு எடுத்துன்னு போனா நமக்கு கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் என்னன்னா K2SO4 Al2SO4 thrice .24H2 இது மாதிரி கிடைக்குது. கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல் எப்படி இருக்குதுன்னா இது மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பொட்டாஷ் ஆலம் அன்ட்டு சொல்லுவாங்க. இதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னா இந்த பொட்டாஷ் ஆலம் சாலிடா இருக்கும்போது இதனுடைய பிஹேவியர் இந்த சாலிட காட்டிலும் டிஃப்ரெண்டா இருக்குது, இந்த சாலிட்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குது. இதனுடைய பிஹேவியர் இதனுடைய சாலிட் ஸ்டேட்ல இதனுடைய பிஹேவியர் இந்த சாலிட் ஸ்டேட்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குது, இந்த சாலிட் ஸ்டேட்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குது. டிஃப்ரெண்ட்னு எந்த விதத்துல? சைஸ்ல, கலர்ல, நேச்சர்ல டிஃப்ரெண்டா இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்னா இதுக்கு பேர் வந்து டபுள் சால்ட்னு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு சிம்பிள் சால்ட்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்குது இல்ல, டிஃபரன்ஸ் இருக்குது இல்ல, கலர்ல டிஃபரன்ஸ் வருது, சைஸ்ல டிஃபரன்ஸ் வருது, நேச்சர்ல டிஃபரன்ஸ் வருது. அன்னும்போது வித்தியாசத்தை காமிக்கணும் இல்ல, டிஃபரன்ஸ் சொல்லணும் இல்ல. அதனால இதை டபுள் சால்ட்னு சொல்றோம். ஏன் இதை டபுள் சால்ட்னு சொல்றோம்னா டூ சால்ட்ஸை மிக்ஸ் பண்ணி தானே இதை கொண்டு வந்தோம். அதனால இதை டபுள் சால்ட்னு சொல்ல வந்தாலும் இதை சிம்பிள் சால்ட்ஸ்னு சொல்ல வரலாம். சரி, அப்போ டபுள் சால்ட் சிம்பிள் சால்ட்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸை காமிக்குது எப்போ சாலிடா இருக்கும்போது. சரி, இப்போ இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். வாட்டர்ல டிசால்வ் பண்ண பின்னாடி நமக்கு சொல்யூஷன் வருது. இந்த சொல்யூஷன் எதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா K+ அயானுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, சல்ஃபேட் அயான்ஸனுடைய டெஸ்ட்டை கொடுக்குது, அலுமினியம் அயான்ஸ்க்கான டெஸ்ட்டை கொடுக்குது. அப்படின்னா இந்த டபுள் சால்ட் ஆக்வஸ் சொல்யூஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா சிம்பிள் சால்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே போலதான் இதுவும் பிஹேவ் பண்ணுது ஆக்வஸ் சொல்யூஷன்ல. ஆனா சாலிட் ஸ்டேட்ல வேரியேஷனை காமிக்குது. சரி, அப்ப டபுள் சால்ட்டுக்கும் சிம்பிள் சால்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். சரி, இப்ப என்ன எடுத்துக்கலாம்னாக்கா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பொட்டாசியம் சைனைடு எடுத்துக்கிறேன். இது வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். இந்த சிம்பிள் சால்ட் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா இட் ஷோஸ் பிரசன்ஸ் ஆஃப் K+ அயான்ஸ். அப்புறம் இதுல Cn- அயான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபெரஸ் சயனைடு எடுத்துக்கிறேன். இந்த சால்ட் எடுத்துக்கிறேன். இந்த சால்ட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா இப்போ இந்த சொல்யூஷன்ல என்னென்ன அயான்ஸ் இருக்குதுன்னா Fe2+ அயான்ஸ் இருக்குது, Cn- அயான்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் அலோவ் பண்ணலாம். கிறிஸ்டலைசேஷன் அலோவ் பண்ண பின்னாடி நமக்கு என்ன வருதுன்னா கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது. இந்த கிறிஸ்டல்ஸை சாலிட்ல எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்டல்ஸை சாலிட் ஸ்டேட்ல எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய பிஹேவியரை இந்த சாலிடினுடைய பிஹேவியரோட கம்பேர் பண்றோம். எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த சாலிடினுடைய பிஹேவியர் இந்த சாலிடினுடைய பிஹேவியர்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குது. சரி, இப்போ வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். வாட்டர்ல டிசால்வ் பண்ணா சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ சொல்யூஷன்ல என்னென்ன இருக்குதுன்னா K+ அயான்ஸ் இருக்குது. இங்க எப்படி K+ அயான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் K+ அயான்ஸ் இருக்குது. அடுத்து Cn- அயான்ஸ் சொல்யூஷன்ல இல்ல. சொல்யூஷன்ல இல்ல. இங்க Cn- அயான்ஸ் சொல்யூஷன்ல இருக்குது. இந்த சிம்பிள் சால்ட் சொல்யூஷன்ல Cn- அயான்ஸ் இருக்குது. இந்த சொல்யூஷன்ல Cn- அயான்ஸ் இல்ல, ஆப்சென்ட்டா இருக்குது. Cn- அயான்ஸ் கிடையாது. சரி, அடுத்து இந்த சொல்யூஷன்ல Fe2+ அயான்ஸ் கிடையாது. Fe2+ அயான்ஸ் இல்ல. இந்த சொல்யூஷன்ல Fe2+ அயான்ஸ் இல்ல. எப்படி சொல்றீங்க இல்லன்ட்டுனா
இந்த கிறிஸ்டலை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு Fe2+ டெஸ்ட் செய்யும் போது நெகட்டிவ் ரிசல்ட் வருது. அதனால இந்த சொல்யூஷன்ல ஃப்ரீ Fe2+ அயான்ஸ் இல்லைன்னு சொல்றோம். ஆனா இந்த சொல்யூஷன்ல ஃப்ரீ Fe2+ அயான்ஸ் இருக்குது. சரி, இந்த சொல்யூஷன்ல வேற என்னதான் இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன்ல ஆனியான் எப்படி இருக்குதுன்னா FeCN6 × 4- இப்படி ஆனியான் இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷனுடைய பிஹேவியர் இந்த சொல்யூஷன்ல இருந்து டிஃபரெண்டா காமிக்குது. இந்த சொல்யூஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால இந்த கிறிஸ்டல்ஸ் என்னன்னு சொல்றோம்னா காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் என்று சொல்றோம். ஏன் காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் என்று சொல்றோம்னா இங்க சிம்பிள் அயான்ஸ் இல்ல, காம்ப்ளெக்ஸ் அயான் தான் இருக்குது. அதாவது இதனுடைய பிஹேவியரை அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால தான் இதை காம்ப்ளெக்ஸ்னு பேர் வச்சாங்க. இந்த அயானுடைய பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பிகினிங்ல, அதனால இதை காம்ப்ளெக்ஸ் அயான் பேர் வச்சாங்க. சரி, அப்போ காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் என்ன, சிம்பிள் சால்ட்ஸ் கிட்ட இருந்து சாலிட் ஸ்டேட்லயும் டிஃபரன்ஸ் காமிக்கும், ஆக்வஸ் சொல்யூஷன்லயும் டிஃபரன்ஸ் காமிக்கும். டபுள் சால்ட்னா அது சிம்பிள் அதனுடைய கரஸ்பாண்டிங் சிம்பிள் சால்ட்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸை காமிக்கும் சாலிட் ஸ்டேட்ல. ஆனா ஆக்வஸ் சொல்யூஷன்ல எப்படி இருக்கும், சிம்பிள் சால்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ ஆக்வஸ் சொல்யூஷன்ல அதே மாதிரி தான் டபுள் சால்ட்டும் ஆக்வஸ் சொல்யூஷன்ல பிஹேவ் பண்ணுது. சரி, அப்போ டபுள் சால்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா வெர்னர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெர்னர் கோஆர்டினேஷன் தியரின்ட்டு சொல்றோம். அப்புறமா என்னாச்சுனாக்கா வெர்னர் எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்ல என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குதுன்றது ஓரளவுக்கு தெரிய வந்த பின்னாடி மாடர்ன் தியரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த மாடர்ன் தியரி வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணது. அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வேலன்சி பாண்ட் தியரி இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸை ஹைபிரிடைசேஷன் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்புறமா நிறைய தியரிஸ் இருக்குது, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி இருக்குது, லைகான் ஃபீல்டு தியரி இருக்குது. இந்த தியரிஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. சரி, வேலன்சி பாண்ட் தியரியினுடைய அப்ரோச் என்ன இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்ல, வேலன்சி பாண்ட் தியரி காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸை எப்படி கன்சிடர் பண்ணுது, எப்படி ஹைபிரிடைசேஷனை சொல்லுது என்றதை நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்ல எந்த வகையான காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கலாம். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம வந்து சிம்பிள் காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஆக்டாஹெட்ரல் ஷேப், டெட்ராஹெட்ரல் ஷேப், ஸ்கொயர் பிரமிட் அது மாதிரி எல்லாம் ஷேப் சொன்னோமோ அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸுக்கும் ஷேப் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ்க்கும் ஷேப் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்க்கும் ஷேப் இருக்குது. ஆக்டாஹெட்ரல் சொல்லலாம், டெட்ராஹெட்ரல் சொல்லலாம், ஸ்கொயர் பிரமிட் சொல்லலாம், ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்லலாம், ட்ரையாங்கிள் சொல்லலாம், ஸ்கொயர் பிளானார் சொல்லலாம். எப்படி சிம்பிள் காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்க ஷேப்ஸை சொல்றீங்களோ அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸுக்கும் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஷேப் இருக்குது. சரி, அப்போ ஷேப் இருக்குதுன்னா வேலன்சி பாண்ட் தியரி எப்படி அந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்னுடைய ஷேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்க்கு மேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும், பேராமேக்னெட்டிக் நேச்சர், டயாமேக்னெட்டிக் நேச்சர், இது போல மேக்னெட்டிக் நேச்சரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஹைபிரிடைசேஷனை எப்படி கொடுக்குது என்றதை நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட் எடுத்துக்கிறோம். அது என்னன்னாக்கா CONH3 6 Cl3 இப்படி எடுத்துக்கணும். இப்போ இந்த கொடுத்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்ல இது ஆக்டாஹெட்ரல்ல வருமா, ஸ்கொயர் பிளானர்ல வருமா, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த கொடுத்த காம்ப்ளெக்ஸ் சால்ட் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க. வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அயான்ஸ் கிடைக்கும். என்னென்ன அயான்ஸ் கிடைக்கும்னாக்கா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறது வாட்டர்ல டிசால்வ் பண்ணா டிசோசியேட் ஆகாது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது வாட்டர்ல டிசால்வ் பண்ணா டிசோசியேட் ஆகும். சரி, அப்போ ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னா கோபால்ட் இருக்குது, NH3 6 இருக்குது. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத சிம்பிள் அயான்ஸா எழுதிடலாம்.
அது என்னன்னா குளோரின். அப்போ குளோரைடு சிம்பிள் அயன் செய்தீங்க. எத்தனை குளோரைடு அயன்ஸ்னா 3. அது ஆக்வஸ் சொல்யூஷனுக்கு போயிடுச்சு. அப்படின்னா இங்க 3 மைனஸ் இருக்குதுன்னா +3 இருக்கணும். அப்போதான் சார்ஜ் வந்து நியூட்ரலா இருக்கும். அந்த +3 யாருக்குன்னா ஒரே பாசிபிலிட்டி இந்த காம்ப்ளெக்ஸுக்கு தான் கொடுக்க முடியும். அப்படின்னா இது இந்த கேட்டையான் ஆக்வஸ் சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணிடாதீங்க. அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறது ஸ்பிளிட் ஆகவே ஆகாதான்னா ஆகும். அதுக்கு தனியா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குது. அதுக்குன்னு தனியா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குது. அதுக்குன்னு தனியா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது. அதை வச்சு சொல்லணும். ஜெனரலா சொல்லும் போது ஜெனரலா இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட் கொடுத்துருக்காங்க, இதை வாட்டர்ல டிசால்வ் பண்றோம், அப்ப இது ஸ்பிளிட் ஆயிட்டு அயான்ஸா கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்குது அண்ணும் போது என்ன பண்ணுன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணிடாதீங்க. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணிடுங்க. அப்படின்னா இங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணனா இப்படி ஸ்பிளிட் பண்ணும். அப்போ இந்த Cl தனியாவும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தனியாவும் வருது. சரி, இங்க -3ன்றதுனால இங்க +3 கொடுத்தாச்சு. இதுதான் காம்ப்ளெக்ஸ் சால்ட். இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட் டிசோசியேட் ஆகுமான்னா ஆகாதுன்னா ஆகும். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆகும். அதுக்கு தனியா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குது. அதுக்கு தனியா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது. அந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை வச்சு இது எந்த எக்ஸ்டென்ட்ல டிசோசியேட் ஆகும்னு சொல்லணும். ஓகேவா? அது தனியா பார்க்கணுமே தவிர இப்படி ஜெனரலா பார்க்க கூடாது. சரி, இப்ப காம்ப்ளெக்ஸ் அயன் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த காம்ப்ளெக்ஸ் அயனை எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்பீசிஸை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு நெட் சார்ஜ் இருக்கிறதுனால இதை வந்து காம்ப்ளெக்ஸ் அயான்னு சொல்றோம். அப்ப காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே இப்படி கேட்டியானா தான் இருக்குமான்னா சில காம்ப்ளெக்சஸ் ஆனியான்ஸா இருக்குது. சில காம்ப்ளெக்சஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரலாவும் இருக்குது. நெட் சார்ஜ் 0வாவும் இருக்குது. சரி, இப்போ இங்க கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்குதுன்னா இந்த COவை சென்ட்ரல் மெட்டல் சொல்றோம். இந்த NH3 என்னன்னு சொல்லுவோம்னா லைகாண்ட் பேர் சொல்லுவோம். லைகாண்ட் என்ன பண்ணுனா இது எலக்ட்ரான் பேரை சென்ட்ரல் மெட்டலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். லைகாண்ட்னா இது சென்ட்ரல் மெட்டலுக்கு எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த லைகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டலோட டேட்டிவ் பாண்டிங்க்கு போகும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டிங்க்கு போகும். அப்போ லைகாண்ட் வந்து எலக்ட்ரான் பேர் டோனார், சென்ட்ரல் மெட்டல் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். இப்படிதான் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எப்படி இருக்குன்னா லைகாண்ட் எலக்ட்ரான் பேர் டோனார், சென்ட்ரல் மெட்டல் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார், அப்படிதான் இருக்கு. அப்போ லைகாண்ட வந்து லியூஸ் பேஸ் சொல்லலாம். ஏன் லியூஸ் பேஸ்? எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்றதுனால. சென்ட்ரல் மெட்டல் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்றதுனால லியூஸ் ஆசிட் அப்படி சொல்லலாம். சரி, இப்போ அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னாக்கா லைகாண்ட் வந்து எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, சென்ட்ரல் மெட்டல் வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்றோம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய லைகாண்ட், இப்போ லைகாண்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ டைப் இருக்குது. சில லைகாண்ட்ல ஒரே ஒரு டோனார் இருக்கும், ஒரே ஒரு டோனார் சைட் இருக்கும். சில லைகாண்ட்ல 2-3 டோனார் சைட்ஸ் இருக்கும். அப்போ சில லைகாண்ட்ல ஒரே ஒரு டோனார் சைட், அது ஒரே ஒரு எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, அப்படி இருக்கும். சில லைகாண்ட்ல 2 டோனார் சைட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டுமே எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லைகாண்ட்ஸினுடைய டைப்ஸை பார்த்துட்டு லைகாண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்குது அந்த டைப்ஸை நம்ம பார்த்துட்டு அப்புறமா இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுல எத்தனை டேட்டிவ் பாண்ட் இருக்கும், எப்படி அதுக்கு ஹைபிரிடைசேஷன் சொல்றது, எப்படி ஷேப்பை சொல்றது அன்றதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும்னாக்கா லைகாண்டினுடைய டைப்ஸை பார்க்கணும். லைகாண்ட் எப்படி இருக்கும், அதுல டோனார் சைட் எது, எத்தனை டோனார் சைட் இருக்குது அன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து நான் NH3 என்ற லைகாண்டை எடுத்துக்கிறேன். NH3 என்ற லைகாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த NH3 என்ற லைகாண்ட்ல நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு. இப்போ இந்த NH3 என்ற லைகாண்ட்ல நைட்ரஜன் கிட்ட தான் லோன் பேர் இருக்குது. அப்போ நைட்ரஜன் மட்டும்தானே எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ இந்த NH3 என்ற லைகாண்ட்ல எத்தனை டோனார் சைட் இருக்குதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து N. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா யூனிடென்டட் லைகாண்ட் சொல்றோம். யூனிடென்டேட் ஆர் மோனோடென்டேட் அப்படி சொல்றோம். மோனோடென்டேட்னா
இது கிட்ட ஒரு டோனார் சைட் இருக்குது. இந்த லைகான்ல இருக்கக்கூடிய ஒரு டோனார் சைட் ஒரு எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டலுக்கு. அப்படின்னா இந்த லைகான்ல இருந்து ஒரு டோனார் சைட் ஒரு டேட்டிவ் பாண்டை சென்ட்ரல் மெட்டலோட ஃபார்ம் பண்ணும் அன்ட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து H2 எடுத்துக்கிறேன், வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் இருக்குது. இது கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா டோனார் சைட்டை ஆக்ட் ஆகுது. இது எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது சென்ட்ரல் மெட்டலுக்கு, ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் தான் டோனார் சைட்டுங்க, ஹைட்ரஜன் கிடையாது. அப்படின்னா இந்த வாட்டர்ல டோனார் சைட் எத்தனைன்னா ஒன்று தான், அது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்த போதிலும் இது ஒரே ஒரு எலக்ட்ரான் பேரை தான் கான்ட்ரிபியூட் பண்ணும், ஒரே ஒரு டேட்டிவ் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். 2 லோன் பேர்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணாது, 2 டேட்டிவ் பாண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஏன், என்னாச்சு, பண்ணா என்ன? 2 டேட்டிவ் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண என்ன? சரி பார்க்கலாம். சென்ட்ரல் மெட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்போ 2 டேட்டிவ் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணா என்ன என்ற கொஸ்டின் நமக்கு வந்துச்சு. அதனால தான் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். பாருங்க, இப்போ இது சைக்கிளிக் ஆயிடுச்சா, க்ளோஸ்ட் ஆயிடுச்சா? இந்த ரிங் க்ளோஸ் ஆயிடுச்சுல. இப்போ 2 டேட்டிவ் பாண்ட்ஸை கொடுத்தா இது க்ளோஸ்டு செயின். அப்போ க்ளோஸ்டு செயின்னா இதுக்கு வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமா இருக்கும் ஆங்கிள் ஸ்ட்ரெயின். ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்குதுன்னா ரிபல்ஷன் அதிகமா இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கனால ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வாட்டர் மாலிகுல்ல டோனார் சைட் ஆக்சிஜன் தான், ஆனா அது 2 எலக்ட்ரான் பேர்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணாது, 2 டேட்டிவ் பாண்ட்ஸை அட் ஏ டைம் கான்ட்ரிபியூட் பண்ணாது, ஒரே ஒரு டேட்டிவ் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். சரி, அப்போ வாட்டர்ல டோனார் சைட் ஆக்சிஜன், அது வந்து ஒரு எலக்ட்ரான் பேரை சென்ட்ரல் மெட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதனால இதை யூனிடென்டட் லைகாண்ட் சொல்லலாம். சரி, அதே மாதிரி இப்போ நான் Cl மைனஸ் எடுத்துக்கிறேன். இப்போ Cl மைனஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னா அது கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்குது. எப்படி 4 லோன் பேர்ஸ் வந்துச்சு? Cl னுடைய குரூப் நம்பர் வந்து 7A. அப்படின்னா அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனஸ்னால ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா இருக்குது. அப்படின்னா Cl மைனஸ் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா 4 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த Cl மைனஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் பேரை தான் கான்ட்ரிபியூட் பண்ணும், ஒரு டேட்டிவ் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சரி, அப்படின்னா எந்த ஒரு லைகாண்ட் எடுத்துக்கினாலும் அந்த லைகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டோனார் சைட் ஒரு டேட்டிவ் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணுமே தவிர அதுக்கு மேல ஃபார்ம் பண்ணாது. சரி, இது போல Cl மைனஸ் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இது யூனிடென்டட் லைகாண்ட் சொல்லலாம். அடுத்து நான் என்ன பண்றேன்னா NH2 மைனஸ் எடுத்துக்கிறேன். NH2 மைனஸ் NH2 மைனஸ்ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது ஒரே ஒரு இந்த நைட்ரஜன் வந்து டோனார் சைட், இது ஒரு லோன் பேரை சென்ட்ரல் மெட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். 1 டேட்டிவ் பாண்டை இது ஃபார்ம் பண்ணும் அன்ட்டு சொல்றோம். இதுக்கு பேர் அமைடு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா ஆக்சலேட் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சலேட்டுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா C2O4 2- அப்படி சொல்லலாம். இந்த ஆக்சலேட்டினுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது போல நம்ம வரையறோம். ஆக்சலேட்டினுடைய ஸ்ட்ரக்சரை இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ஆக்சலேட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த O- கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. எல்லா ஆக்சிஜன்ஸ் கிட்டயும் லோன் பேர்ஸ் இருக்குது. யாரெல்லாம் டோனார் சைட்டை ஆக்ட் ஆகுறாங்கன்னா இந்த ஆக்சிஜன் டோனார் சைட்டை ஆக்ட் ஆகுது, ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜனும் டோனார் சைட்டை ஆக்ட் ஆகுது, ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. 2 ஆக்சிஜனும் ஒரு டேட்டிவ் பாண்டை சென்ட்ரல் மெட்டலோட ஃபார்ம் பண்ணுது. சரி, இப்போ சென்ட்ரல் மெட்டல் எடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரல் மெட்டல் எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஆக்சிஜன் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது ஆக்சலேட்ல, இன்னொரு ஆக்சிஜனும் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது ஆக்சலேட்ல. அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இப்படி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஆக்சலேட்ல இந்த O- இந்த O- டோனார் சைட்டை ஆக்ட் ஆகுது. இந்த டபுள் பாண்ட் O வந்து டோனார் சைட்டை ஆக்ட் ஆகுறது இல்ல. இந்த 2 ஆக்சிஜன்ஸ் மட்டும்தான் டோனார் சைட் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா 2 டோனார் சைட்ஸ் வந்து இருக்குது. இந்த 2 டோனார் சைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா டோட்டலா 2 டேட்டிவ் பாண்ட்ஸ் சென்ட்ரல் மெட்டலோட ஃபார்ம் பண்ணுது. அதனால இது என்னன்னு சொல்லணும்னா பைடென்டேட் லைகாண்ட். இது என்னன்னு சொல்றேன்னா பைடென்டேட் லைகாண்ட் சொல்றோம். சரி, இந்த லைகாண்ட்னால சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குது. அதனால இந்த லைகாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா கீலேட்டிங் லைகாண்ட் அப்படி சொல்றோம். கீலேட்டிங் லைகாண்ட்.
இன்னொரு பேரு இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் என்ன சொல்றேன்னா கீலேட் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் என்ன சொல்றேன்னா கீலேட் அன்ட்டு சொல்றோம். கீலேட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி சொல்றோம். ஏன் கீலேட்டிங் லைகாண்ட் சொல்றோம்? கீலேட்டிங் லைகாண்ட்னு என்ன அர்த்தம்? இந்த லைகாண்ட் சென்ட்ரல் மெட்டலோட பாண்டிங்க்கு போன பின்னாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாறிடுது, க்ளோஸ்டு செயின் ஸ்ட்ரக்சரா மாறிடுது. அதனால இந்த லைகாண்டுக்கு பேர் வந்து கீலேட்டிங் லைகாண்ட். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வந்து கீலேட் அப்படி சொல்றோம். சரி, ஏன் இந்த பைடெண்டட் லைகாண்ட்னு சொன்னாக்கா இந்த ஆக்சலேட்ல 2 டோனார் சைட்ஸ் இருக்குது. இந்த O மைனஸ் இந்த O மைனஸ், இது ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இது ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால இதை வந்து பைடெண்டட் லைகாண்ட் நம்ம சொல்றோம். சரி, அடுத்து வந்து என்ன பண்றோம்னா எத்திலீன் டைஅமைன் எடுத்துக்கலாம். எத்திலீன் டைஅமைனுக்கு ஃபார்முலாவை எழுதுறோம். இது வந்து என்னன்னா எத்திலீன் டைஅமைன், இங்க நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது. இந்த எத்திலீன் டைஅமைன் பாத்தீங்கன்னாக்கா இதுல இந்த 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து டோனார் சைட்டா ஆக்ட் ஆகுது. இந்த 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து டோனார் சைட் ஆக்ட் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இதுவும் ஒரு கோஆர்டினேட்டை பாண்ட் பண்ணுது. ரெண்டுமே ஒவ்வொரு கோஆர்டினேட்டை பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் Cu2+ எடுத்துக்கிற, இங்க ஒரு NH2 CH2 CH2, இது ஒரு NH2, இப்படி டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இது வந்து எத்திலீன் டைஅமைன். One ethylene diamine molecule will make 2 dative bonds with the central metal and form cyclic structure. இப்போ ஒரு எத்திலீன் டைஅமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸும் சென்ட்ரல் மெட்டல் அயானோட டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணி சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதனால இந்த எத்திலீன் டைஅமைன் என்ன சொல்லலாம்னா இதுல 2 டோனார் சைட்ஸ் இருக்குது. 2 டோனார் சைட்ஸும் 2 டேட்டிவ் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணி சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதனால இதை பைடெண்டட் லைகாண்ட் சொல்லலாம், கீலேட்டிங் லைகாண்ட் சொல்லலாம். இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா கீலேட்டிங் காம்ப்ளெக்ஸ், கீலேட் அன்ட்டு நம்ம சொல்றோம். இது போல லைகாண்ட்ஸ்ல வந்து ட்ரைடெண்டட் லைகாண்ட் அப்படின்னா 3 டோனார் சைட்ஸ், டெட்ராடெண்டட் லைகாண்ட், பென்டாடெண்டட் லைகாண்ட், ஹெக்ஸாடெண்டட் லைகாண்ட் அன்ட்டு நிறைய இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்க போறேன். அது என்னன்னாக்கா CN மைனஸ் எடுத்துக்கிறேன். சயனைடு என்ற ஸ்பீசிஸை நான் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கார்பன் டோனார் சைட்டா ஆக்ட் ஆகும், ஏன்னா லோன் பேர் இருக்குது. நைட்ரஜன் டோனார் சைட்டா ஆக்ட் ஆகும், ஏன்னா இதுகிட்டயும் லோன் பேர் இருக்குது. 2 பேர்கிட்டயும் லோன் பேர். இப்போ அட் ஏ டைம் 2 பேருமே டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அட் ஏ டைம் கார்பனும் நைட்ரஜனும் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க 3 மெம்பர்ட் ரிங் கிடைக்கும், ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கும், அதனால ஃபார்ம் பண்ணாது. சரி, இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் டோனார் சைட் ஆக்ட் ஆகும். ஒண்ணு கார்பன் ஆக்ட் ஆச்சுன்னா கார்பன் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும், இல்ல நைட்ரஜன் டோனார் ஆக்ட் ஆச்சுன்னா நைட்ரஜன் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த ஸ்பீசிஸ்ல 2 டோனார் சைட்ஸ் இருக்குது. ஆனா ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் டோனார் சைட்டா ஆக்ட் ஆகும், ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதனால இது என்னன்னு சொல்றேன்னா ஆம்பிடெண்டட் லைகாண்ட் அப்படி சொல்றோம். ஆம்பிடெண்டட் லைகாண்ட். அப்போ ஆம்பிடெண்டட் லைகாண்ட்னா அதுல 2 டோனார் சைட்ஸ் இருக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஒண்ணு கார்பன் ஃபார்ம் பண்ணும், அப்படி ஃபார்ம் பண்ணா சைனைட், இல்லைன்னா நைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும், நைட்ரஜன் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஐசோசைனைட் அப்படி சொல்லுவோம். சைனைட் ஐசோசைனைட் அப்படி சொல்லுவோம், ஆம்பிடெண்டட் லைகாண்ட்ஸ். சரி, இப்போ லைகாண்ட் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லைகாண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஆம்பிடெண்டட் லைகாண்ட்ல வேற என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா சயனேட் ஐசோசைனேட் அது போல வரும், தயோசயனேட் ஐசோதயோசைனேட் இது போல வருது. இதெல்லாம் என்ன சொல்றோம்னாக்கா ஆம்பிடெண்டட் லைகாண்ட் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ லைகாண்டை பத்தி நம்ம இங்க பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ காம்ப்ளெக்ஸை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோன்னா CO NH3 6 times 3+, இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு என்ன ஷேப், என்ன ஹைபிரிடைசேஷன் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இதனுடைய சென்ட்ரல் மெட்டல் எடுத்துக்கலாம். இந்த சென்ட்ரல் மெட்டல் என்னன்னா கோபால்ட். இந்த சென்ட்ரல் மெட்டலுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஆர்கான்
3d7 4s2 4p0 இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டலுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் அன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சென்ட்ரல் மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தேவைப்படுது. அதனால் கோபால்ட் எழுதிக்கலாம். இங்க NH3 எத்தனை முறை இருக்குதுன்னா 6 டைம்ஸ் NH3 இருக்குது. நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா என்னன்னா +3. இதுதான் நெட் சார்ஜ் +3. இப்போ NH3க்கு என்ன சார்ஜ் இருக்கும்? NH3 இஸ் a நியூட்ரல் மாலிக்யூல். இது கேட்டியான் கிடையாது, இது ஆனியான் கிடையாது. இப்போ குளோரைடுனா Cl மைனஸ் ஆனியான் சொல்லலாம், சயனைடுனா Cn மைனஸ் ஆனியான்னு சொல்லலாம். ஆனா NH3 அமோனியான்னு சொல்றோம், அதுக்கு நெட் சார்ஜ் என்ன 0. அதனால் இது நியூட்ரல். இது நியூட்ரலா இருக்கிறதுனால இதுக்கு சார்ஜ் 0. அப்போ கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னாக்கா +3. சரி, இப்போ கோபால்ட்டுக்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d6 4s0 4p0. சரி, இப்போ இந்த அமோனியா NH3 லைகாண்ட் இருக்குது. இந்த NH3 லைகாண்ட்ல டோனார் சைட் யாருன்னா N. அது என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த கோபால்ட்டினுடைய சரௌண்டிங்ல எத்தனை டேட்டிவ் பாண்ட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்க எத்தனை NH3 லைகாண்ட்ஸ் இருக்குது? 6 இருக்குது. அப்போ எத்தனை டேட்டிவ் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்? 6 டேட்டிவ் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ கோபால்ட் வந்து 6 டேட்டிவ் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்குது. கோபால்ட் வந்து லைகாண்ட்ஸ்னால 6 லைகாண்ட்ஸ்னால 6 டேட்டிவ் பாண்ட்ஸ் கோபால்ட்டினுடைய வேலன்சி ஷெல்ல இருக்குது. அப்படின்னா கோபால்ட் என்ன பண்ணணும்? சென்ட்ரல் மெட்டல் கோபால்ட் என்ன பண்ணணும்? 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த சென்ட்ரல் மெட்டல் கோபால்ட் என்ன பண்ணணும்னா 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும், 6 டேட்டிவ் பாண்ட்ஸை லைகாண்ட்ஸோட ஃபார்ம் பண்றதுக்காக. அப்போ இந்த கோபால்ட் 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும்னா இந்த கோபால்ட்டினுடைய வேலன்சி ஷெல்ல இருந்து 6 பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகணும். சரி, அந்த அப்படின்னா இந்த கோபால்ட் இந்த சென்ட்ரல் மெட்டல் கோபால்ட் அயான் கிட்ட இருந்து 6 பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போயிட்டு 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது. அந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இந்த காம்ப்ளெக்ஸினுடைய மேக்னெட்டிக் நேச்சர்ல எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் அன்ட்டு சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் அன்ட்டு சொல்லுது. அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நான் 3D எழுதிக்கிறேன். இந்த 3Dல பாத்தீங்கன்னா 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். 3Dல 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 4sல ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, 4pல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ நான் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போறேன். இப்போ 3Dல இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணணும்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வராத மாதிரி ஃபில் பண்ணணும். இப்போ 3Dல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரான்ஸை இந்த 3D ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் பண்ணும். எப்படி ஃபில் பண்ணணும்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வராத மாதிரி ஃபில் பண்ணும். ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் எதுல வருது? டயாமேக்னெட்டிக்ல வருது. டயாமேக்னெட்டிக்ல வரும்போது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது இல்ல. அப்போ இந்த 3D6 எப்படி ஃபில் பண்ணணும்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வராத மாதிரி ஃபில் பண்ணுங்க. சரி, இப்போ வராத மாதிரி ஃபில் பண்ண போறோம். இங்க 2 இங்க 2 இங்க 2 இது மாதிரி ஃபில் பண்ணிட்டோம். ஏன் இது மாதிரி ஃபில் பண்ணனா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வரக்கூடாது, அதனால இது மாதிரி ஃபில் பண்ணும். எதனாலனா இது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் சொல்லுது, அதனால அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வராத மாதிரி ஃபில் பண்ணணும் அன்ட்டு வேலன்சி பாண்ட் தியரி சொல்லுது. சரி, இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வராத மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோபால்ட் என்ன பண்ணணும்? 6 பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பணும். சரி, அது எது எங்க இருந்து? இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருந்து. சரி, இந்த 2 3D ஆர்பிட்டால்ஸை எடுத்துக்குது. ஸோ இந்த கோபால்ட் என்ன பண்ணுது? 2 3D ஆர்பிட்டால்ஸை எடுத்துக்கிச்சு. அடுத்து இந்த 1 4s ஆர்பிட்டால எடுத்துக்குது. 1 4s ஆர்பிட்டால எடுத்துக்கிச்சு. அப்புறமா இந்த 3 4p ஆர்பிட்டால்ஸை எடுத்துக்குது. இந்த 3 4p ஆர்பிட்டால்ஸை எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த கோபால்ட் என்ன பண்ணுதுன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருந்து இந்த ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அலோ பண்ணுது.
இன்டர்மிக்சிங்க்கு அலோவ் பண்ண பின்னாடி என்ன கிடைக்குதுன்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குது. அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எத்தனை கிடைக்கும்னாக்கா 6 கிடைக்கும். 1 2 3 4 5 and 6. இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன பேர் சொல்றது பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா D2sp3 ன்னு சொல்லலாம். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு ஏன் பேரு D2sp3 ன்னு சொன்னீங்க? ஏன்னா எத்தனை d ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போச்சு? 2. அதனால ஒரு s ஆர்பிட்டால் 1 s ஆர்பிட்டால் இன்டர்மிக்சிங் போச்சு, 3 p ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போச்சு. அதனால இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன பேருன்னா D2sp3. சரி, இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் எப்படி எழுதலாமா? sp3d2 ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கேயும் ஒரு s 3p 2d இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த D2sp3 sp3d2 ன்னு எழுதிக்கலாமா என்றதையும் செக் பண்ணலாம் நம்ம. இப்போ பாத்தீங்கன்னா இந்த d ஆர்பிட்டால் 3rd ஷெல்ல இருந்து வருது, s ஆர்பிட்டால் 4th ஷெல்ல இருந்து வருது, p ஆர்பிட்டால் 4th ஷெல்ல இருந்து வருது. அப்படின்னா இப்போ 3rd ஷெல்ல இருந்து வரதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், 4th ஷெல்ல இருந்து வரதை நெக்ஸ்ட் எழுதிக்கணும். அப்போ இப்படிதான் எழுதணும். அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன? sp3d2 னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே ஷெல்ல இருந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம். s p d எல்லாமே ஒரே ஷெல்லுல இருந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம். அதே நீங்க d ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, d ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா d வந்து பெனல்டிமேட் ஷெல்ல இருக்குது, இந்த s உம் p யும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த d வந்து பெனல்டிமேட் ஷெல்ல இருந்தும் s உம் p யும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து வந்துச்சுன்னு மீனிங். அப்போ D2sp3 னா இங்க மீனிங் என்ன வருதுன்னா இந்த d பெனல்டிமேட் ஷெல், அதாவது இங்க 3rd ஷெல், இந்த s உம் p யும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இங்க 4th ஷெல் அப்படி வந்துச்சுன்னு அர்த்தம். இங்க அப்படிதானே வந்திருக்குது. இந்த d வந்து பெனல்டிமேட் ஷெல்ல இருந்தும் s உம் p யும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து தானே வந்திருக்குது. அப்போ இங்க ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லணும்னா D2sp3 ன்னு சொல்லணும், sp3d2 ன்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ sp3d2 ன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னன்னு சொல்லணும்னா D2sp3 தான் சொல்லணும். சரி, இங்க ஹைபிரிடைசேஷனை சொல்லியாச்சு. இப்போ இந்த கோபால்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இங்க லைகாண்ட் என்னன்னா NH3, இங்க லைகாண்ட் என்னன்னா NH3. NH3 என்ன பண்ணுதுன்னாக்கா அதனுடைய டோனார் சைட்ல இருந்து ஒவ்வொரு லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி இருக்கும் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இப்போ CO3+ in CO NH3 6 times 3+, இதனுடைய கான்ஃபிகரேஷனை பார்க்குறோம். CO3+ in this complex எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். CO3+ல என்ன இருக்குதுன்னா ஆர்கான் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 3d6 இருக்குது. இப்போ 3dல பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும், ஏன்னா ரிமைனிங் 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து இன்டர்மிக்சிங் போய் ஹைபிரிடைசேஷனை கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ 3dல வந்து 3 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும். இந்த 6 எலக்ட்ரான்ஸை இவங்க ஃபில் பண்ணிடுறோம். இப்போ 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணிடுறோம்னா இது போல ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அடுத்து இந்த கோபால்ட் என்ன பண்ணுச்சுன்னா 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுத்துருக்குது. இந்த கோபால்ட் வந்து 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுச்சு. 1 2 3 4 5 6. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு பேர் என்னன்னா D2sp3. இப்போ லைகாண்ட் வருது. லைகாண்ட் என்னன்னா NH3. இந்த காம்ப்ளெக்ஸ்ல லைகாண்ட் வந்து NH3. இந்த லைகாண்ட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த எலக்ட்ரான் பேரை இந்த லைகாண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் இந்த லோன் பேரையும் இந்த லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதே போலதான் இங்க ஒரு லைகான், இங்க ஒரு லைகான், இங்க 4th லைகான், இங்க 5th லைகான், இங்க 6th லைகான், எல்லாமே பாண்டிங்க்கு போயிட்டு எல்லா ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் இல்லையும் எலக்ட்ரான் பேர் இருக்குது. இப்போ CO3+ in this complex is not having unpaired electrons. இப்போ இந்த CO3+ இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது இது கிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, அதனால இது டயாமேக்னெட்டிக். இப்போ இதுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னா D2sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் இந்த லைகான்ஸோட எத்தனை டேட்டிவ் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னா 6 டேட்டிவ் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது, 6 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த டேட்டிவ் பாண்ட்ஸ்க்கு வந்து கோவலன்ட் நேச்சர் இருக்குது. கோவலன்ட் நேச்சர்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்குது. டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த 6 கோவலன்ட் பாண்ட்ஸும் எப்படி ஓரியன்ட் ஆகும்னா ஆக்டாஹெட்ரலா ஓரியன்ட் ஆகும். ஆக்டாஹெட்ரல்னா பாண்ட் ஆங்கிள் என்ன இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். இங்க எல்லா லைகாண்டும் சேம் தான். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன ஷேப் சொல்லலாம், ஆக்டாஹெட்ரல் சொல்லலாம். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனாக்கா 90 டிகிரி சொல்லலாம்.
இதுக்கு இந்த சென்ட்ரல் மெட்டலுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லலாம், D2sp3 சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம கொடுத்தாச்சு. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பண்ணுன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டாட்டா நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டாட்டாவை சப்போர்ட் பண்ணி நம்ம இங்க இப்படி எழுதியாச்சு. எக்ஸ்பெரிமெண்டல் டாட்டாவை எடுத்துக்கின்னு இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கணும், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டாட்டா டயாமேக்னெட்டிக் என்ற வேர்டு எடுத்துக்கின்னு 3D6 நம்ம இப்படி ஃபில் பண்ணி அப்புறமா ஹைபிரிடைசேஷன் போயிட்டு இதனுடைய ஹைபிரிடைசேஷனை சொல்லணும், ஷேப்பை சொல்லணும், பாண்ட் ஆங்கிளை சொல்லணும் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம போலாம். இப்போ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா COF6 இந்த காம்ப்ளெக்ஸ் அயனை எடுத்துக்கலாம். அதாவது இது எப்படி எழுதலாம்னா COF6 இப்படி எழுதுறோம். இப்போ இங்க கோபால்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ கோபால்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 27, இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d7 4s2 4p0, இதுதான் கோபால்ட். இப்போ இந்த கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை பார்க்கலாம். இந்த கோபால்ட் எழுதிரும். ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் இருக்குது. அடுத்து நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த -3 எழுதிரும். நெட் சார்ஜ் -3 எழுதியாச்சு. இப்போ இந்த கோபால்ட் எழுதிரும். இந்த ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா இதை ஃப்ளூரைடுன்ட்டு சொல்லுவோம். இந்த ஃப்ளூரினை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளூரைடுன்ட்டு சொல்லுவோம். ஃப்ளூரைடுனா இதுக்கு -1 சார்ஜை கொடுக்கணும். ஃப்ளூரைடுனா இதுக்கு வந்து -1 சார்ஜை கொடுக்கணும். ஈக்குவல் டு நெட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துச்சுன்னா +3 வந்துச்சு. அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுங்க, CO+3 வரும். 3 எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது? இங்க இருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுங்க, இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. ஏன் இங்க இருந்து 2 எலக்ட்ரான்ஸை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும்? ஏன் 3 எலக்ட்ரான்ஸை இந்த 3Dல இருந்து ரிமூவ் பண்ண என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணனா ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ல இருந்து தான் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் யாருன்னா 4s தான் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். எப்படி 4s ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்னு சொல்ல முடியும்? எப்படி 4s ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்னு சொல்றது அன்ட்டு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் 4sக்கு போகும், அப்புறம் தானே 3Dக்கு போகும். 3Dக்கு தானே எனர்ஜி அதிகம். அப்படி இருக்கும்போது இங்க எப்படி 4sக்கு எனர்ஜி அதிகம்னு சொல்றீங்க அன்ட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி எனர்ஜி ஆர்டர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பாத்தீங்கன்னா 4sக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும், 3Dக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணின்னு வரும்போது 4s ஃபில் பண்ணிட்டு தான் 3Dக்கு போகணும். சரி, எலக்ட்ரான் ஒன்ஸ் 3Dல என்ட்ரான உடனே இந்த எனர்ஜி ஆர்டர் அப்படியே மாறிடும். இந்த எனர்ஜி ஆர்டர் அப்படியே இப்படி மாறிடும். 3Dல எலக்ட்ரான் என்ட்ரான உடனே எனர்ஜி ஆர்டர் இது போல மாறிடும். 4sக்கு எனர்ஜி அதிகமாகவும் 3Dக்கு எனர்ஜி கம்மியாகவும் மாறிடும். சரியா? அப்போ இங்க 4sக்கு எனர்ஜி அதிகமா இருக்குது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஹையர் எனர்ஜில இருந்து தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ 4sல இருந்தா ரிமூவ் பண்ணணும். அப்போ 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம். அந்த ஒரு எலக்ட்ரானை 3Dல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. அப்போ இங்க என்ன வரும்னா 3d6 வரும், 4s0 4p0. சரி, இப்போ 3Dல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்றது? அதுக்கு என்ன செய்யணும்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகணும். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் நாம சொல்ல வரணும். ஓகேவா? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ ஏன் இங்க 4sல நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணோம்ன்றது பார்த்தலாம். இப்போ பாருங்க, பிஃபோர் ஃபில்லிங் எலக்ட்ரான்ஸ் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ் 4s is having energy less than 3D. ஓகேவா? எலக்ட்ரானை ஃபில் பண்ண பின்னாடி ஆஃப்டர் ஃபில்லிங் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண பின்னாடி எனர்ஜி ஆஃப் 4s is greater than எனர்ஜி ஆஃப் 3D. ஓகேங்களா? சரி, அப்போ இங்க கோபால்ட்ல இருந்து 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணா உங்களுக்கு CO3+ வருது. அதனுடைய கான்ஃபிகரேஷன் இது. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் 3d6 எப்படி